இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற இந்த செலிபிரிட்டி பத்தி சொல்லணும்னா ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமா தன்னுடைய சிங்கிங் கரியரை ஆரம்பிச்ச இவர் மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் சரோட இசையில வந்த பீமா திரைப்படம் மூலமா தன்னுடைய முதல் பாடலை பாடி ஆரம்பிச்ச இவர் அதனை தொடர்ந்து பல ஹிட் சாங்ஸை கொடுத்திருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம மலையாளம் இண்டஸ்ட்ரியிலும் பல ஹிட் சாங்ஸும் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கிற நம்ம நிக்கில் மேத்யூ அவர்களை சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, சூப்பர். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய மேரேஜ் லைஃப் அண்ட் வந்து உங்களுடைய இந்த மியூசிக் கரியர்? ரெண்டுமே நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து இந்த மியூசிக் ஃபீல்டுக்கு வந்தது வந்து த்ரூ ஒன் ரியாலிட்டி ஷோ. ஸோ நீங்க கொடுத்த சப்போர்ட் தான் எனக்கு ஆக்சுவலி நான் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஓகே, பேசிக்கலி நீங்க வந்து ஐ மீன் சென்னையா இல்ல வந்து? ஐ ஃப்ரம் கேரளா. ஸோ நான் இங்கே சென்னை வந்து இப்போ ஒரு 8 years ஆகுது. என்னோட எஜுகேஷனுக்காக தான் சென்னையில் வந்தேன். ஐ வாஸ் டூயிங் மை MBA ஹியர். ஸோ அந்த டைமில் அந்த ரியாலிட்டி ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணது. எப்படி வந்து உங்களுக்கு நர்வஸா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்து ஹாரிஸ் சாரோட ஹிட்ல, அதுவும் விக்ரம் சார் ஹீரோயின் த்ரிஷா பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய பேனர்ல ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஆக்சுவலி கொஞ்சம் நர்வஸா இருந்தது அண்ட் பட் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஏன்னா நான் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ என்னோட முதல் படமே வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் பாடணும் நான் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கல. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் பாடின பாட்டு வந்து டியூட் வந்து ஃபீமேல் போர்ஷன் வந்து சாதனா சரகம் மேடம் பாட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது எப்பவுமே பெருமையா சொல்லிட்டு சிரிக்கக்கூடிய விஷயம். ஆமா, அண்ட் சாதனா மேடம் மிகப்பெரிய ஃபேன் நான். அண்ட் விக்ரம் சார். ஸோ எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பேண்ட் இருந்த படம். லிங்குசாமி சார். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். ஓகே, எப்படி வந்து நீங்க உங்களுக்கு இந்த சிங்கிங்ல அந்த மியூசிக்ல எப்படி ஆர்வம் வந்தது? யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்தாங்க? சின்ன வயசுல இருந்து எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய காலேஜ் ஸ்கூல் காம்படிஷன் பங்கெடுத்து நான் நிறைய ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருக்கோம். என்னோட ஃபேமிலியில் வந்து அம்மா நல்லா பாடுவாங்க, பட் இஸ் நாட் கிளாசிக்கலி ட்ரெயின், பட் அந்த பாடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவலி எனக்கு இன்ஸ்பயர் ஆன ஒரு முதல் விஷயம். அண்ட் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது, எனக்கு ஹரிஹரன் சார் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ அவரோட பாட்டுகள் நான் நிறைய கேட்டிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. ஸோ அது வந்து ஒரு காரணம் ஆக்சுவலி நான் வந்து ஃபீல்டுக்கு வர்றதுக்கு. எந்த ஏஜ்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சது நமக்குள்ள அப்படி ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்ட்டு? ஐ திங்க் ஒரு 8 yearsல இருந்து நான் மியூசிக் படிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆமா ஒரு 10-15-20 years நான் படிச்சிருக்கேன். 15 years நான் படிச்சிருக்கேன் நான் கர்நாடிக். 8 yearsல ஆரம்பிச்சீங்க. உங்களுடைய முதல் மேடை அனுபவம்? முதல் மேடை அனுபவம்னா ஐ திங்க் நான் வந்து 5th standard படிக்கும்போது நினைக்கிறேன். என்னோட ஸ்கூல் காம்படிஷன் அன்னைக்கு வந்து நான் என்ன சொல்றது, எனக்கு எப்பவுமே வந்து நான் படிப்பில் கொஞ்சம் ஆவரேஜ். அப்போதுலேருந்து எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இருக்கிற எல்லா காம்படிஷனும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் நான். முதல் அனுபவம்னா எனக்கு சின்ன வயசுல நமக்கு டென்ஷன்ல இருந்து சும்மா ஜாலியாக பாடிட்டு வந்துருவாங்க. ஸோ அன்னைக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணது லைட் மியூசிக் அண்ட் கர்நாடிக் ரெண்டுக்குமே எனக்கு நான் ஃபர்ஸ்ட் கிடைச்சது. ஓகே, பீமா படம் ஒரு பெரிய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பச்சை முத்து பேச்சு இப்போ ரீசெண்டாக நான் பாடின பாட்டு என்றான் ஒரு மூவியில் தரன் மியூசிக் ஆக்சுவலி அதில். அண்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சதீஷ், ஆக்டர் டான்சர் சதீஷ், அவர் தான் நடிச்சிருக்காருங்க இந்த படத்தில். ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகாங்க வீடியோ. அண்ட் மலையாளத்தில் ஒரு 35-40 மூவிஸ் பாட்டிருக்கு. அண்ட் ரீசெண்டாக இப்போ மலையாளத்தில் பாடின பாட்டுக்கு கேரளா ஸ்டேட் அவார்ட் கூட வாங்கியிருக்கோம் போன வருஷம், பெஸ்ட் பிளேபேக் சிங்கர். வா, வெரி குட். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய முதல் பாடல் பாடணும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சாங்கோட நம்ம ஆரம்பிச்சிடலாம். எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய், எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய், நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே, வரும் நாட்களே தரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் யார்கிட்ட இருந்து கிடைச்சது? நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஆக்சுவலி, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர். அண்ட் பாலு சார் ஆக்சுவலி ஒரு ஃபோன் பண்ணி சொல்லல, ஒரு ஷோக்கு போகும்போது எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுட நீ பாடின பாடுன்னு. ஸோ ரொம்ப சந்தோஷம் அவர் வாயில கேட்டதில். உங்களால வந்து மறக்கவே முடியாத ஒரு பாராட்டுனா யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க? ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு சேனலில் பாடின பாட்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரீச் கிடைச்சது. அந்த வசூல் ராஜ் MBBS மூவியில் காடு தெரிஞ்சிரு சாங் பாடினாங்க. ஸோ அது பயங்கரமான ஐ திங்க்
எனக்கு லைஃப்ல அந்த அளவுக்கு ஒரு பாராட்டு கிடைச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாராட்டு கிடைச்சது அந்த பாட்டுக்கு. அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். சிங்கிங் இது இல்லாம வேற உங்களுடைய ஹாபிஸ் பத்தி சொல்லுங்க. ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்னா மோஸ்ட்லி மியூசிக் தான் எனக்கு மெயின். சைட்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட். ஆக்சுவலி கிரிக்கெட் பிடிக்கும், பேட்மிண்டன் அந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும் எனக்கு. ஸோ உங்க வைஃப் பத்தி சொல்லுங்க. எப்படி வந்து அவங்க உங்களுக்கு இப்போ எப்படியுமே உங்களுடைய கரியர்ல அவங்க ஒரு பார்ட்டா இருந்து ஆகணும் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ எப்படிலாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காங்க? ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. என்னோட வைஃபோட பேர் வந்து மீனா. இங்க பேங்க்ல ஒர்க் பண்றாங்க, சிஎஸ்பி அண்ணா நகர் பிரான்ச்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்சு 3 years ஆகுது. ஸோ என்னோட என்ன சொல்றது எல்லா நல்ல ஒரு என்ன சொல்றது எல்லா சந்தர்ப்பங்களும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஆக்சுவலி ஈவன் சேட் டைம் ஒரு ஹாப்பி டைம் பயங்கர சப்போர்ட்டிவ் ஆக்சுவலி. இப்போ வந்து ஒரு பாடல் வந்து நீங்க பாடிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க யார்கிட்ட ஃபர்ஸ்ட் காமிப்பீங்க? கண்டிப்பா என்னோட வைஃப் தான். புரியல. பிஃபோர்னா என்னோட அப்பா அம்மா கிட்ட. ஏன்னா பிகாஸ் நான் சொல்லுவேன் என்னோட அப்பா தான் என்னோட மெயின் என்ன சொல்றது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்த லைஃப்ல. ஏன்னா அப்பா இல்லைன்னா கண்டிப்பா நான் இந்த அளவுக்கு நான் இங்க வந்திருக்க மாட்டேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு எப்பவுமே வந்து அப்பா தான். கலந்துக்கு அப்புறம் கண்டிப்பா வைஃப் சொல்லி ஆகணுமே. ரிலீஸ்னா கண்டிப்பா நான் வைஃப் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். ஓகே, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாரெல்லாம் கொடுப்பாங்க? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா கொடுக்கறது என்னோட தங்கச்சி தான் ஆக்சுவலி. பயங்கர ஒரு கிரிட்டிக் ஆக்சுவலி அவள. ஸோ என்னோட ஒரு பாட்டு ரிலீஸ் ஆனீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் மெயில் பண்ணி என்ன வைஃப் காமிச்சிட்டு அடுத்த மெயில் பண்றத என்னோட சிஸ்டருக்கு மெயில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவ கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் சொல்ல மாட்டாள், எல்லாம் அந்த ஒரு நெகட்டிவ் சைடு தான் சொல்லுவா ஆக்சுவலி. எனக்கு வந்து ஒரு இல்ல ஆக்சுவலி அது நல்லதுதான் சொல்றேன்னு தெரியும் எனக்கு. மிகப்பெரிய கிரிட்டிக்னா என்னோட அது நீங்க பாசிட்டிவா கண்டிப்பா பாசிட்டிவா. ஓகே, உங்களுடைய ரோல் மாடல் யாரா இருந்திருக்காங்க? எனக்கு அப்படி ரோல் மாடல் யாருமே இல்லை ஆக்சுவலி. சிங்கிங் நான் சொன்ன மாதிரி ஹரிஹரன் சார் பிடிக்கும், சங்கர் மாதவன் சார்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த ஸ்டைல் நம்ம காப்பி பண்ணாமே அது அவர்கிட்ட நம்ம ஸ்டைல்ல பண்ற மாதிரி. ஆமா, உங்களுடைய வாய்ஸ்க்கு என்ன மாதிரியான சாங்ஸ் ஆப்டா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? மெலடி சாங்ஸ் தான். மெலடி சாங்ஸ் தான் ரொம்ப நான் ஜாஸ்தியா பாடினது ஆக்சுவலி, மூவிலும் லைவ் ஷோஸ்லும். பட் வெஸ்டர்ன் ரொம்ப பிடிக்கும் பாடுறதுக்கு. அண்ட் ஈவன் கிளாசிக்கல் கூட நான் ஃபோக் அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணது இல்ல. பட் ஆஃபர்ஸ் வருதுங்களா? பட் எனக்கு ஜாஸ்தியா வந்து மெலடி சாங்ஸ் பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கணும் நம்ம இதுல இருந்து அப்படின்ற ஏதாவது ஆசை இருக்கு? இப்ப நான் வந்து ரீசெண்டா வித்யாசாஸ்திர பாட்டு அது பக்கா வந்து ஒரு குத்து ஃபோக் சாங் மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. நீங்க வந்து தமிழ் மட்டும் இல்லாம அதர் லாங்குவேஜஸ்லயும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. என்னோட தாய்மொழி வந்து மலையாளம். ஸோ நான் தமிழ் விட ஜாஸ்தியா வந்து நான் மலையாளத்துல தான் பாடிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 35-40 மூவிஸ் பாட்டிருக்கேன் நான். அண்ட் இப்போ ரீசெண்டா போன வருஷம் பாடின ஒரு பாட்டுக்கு கேரளா ஸ்டேட் அவார்டு வரை வாங்கியிருக்கேன் நான். ஸோ பெஸ்ட் பிளேபேக் சிங்கர். தேங்க்யூ 2012. அது வந்து எனக்கு லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக்னு வேணா சொல்லலாம். ஆஃப்டர் பிரீமா அந்த எனது வீர சாங் அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிரேக்னு அந்த மலையாளத்தில் பாடின பாட்டு தான். ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு அத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த பாட்டு வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஓகே, இப்போ நீங்க பாடின பாடல்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல், அடிக்கடி கேட்கணும்னு தோன்றது இல்ல வந்து நீங்க வந்து ஹம்மிங் பண்றது என்ன மாதிரியான பாடல்? நான் பாடின பாட்டுனா ஆப்வியஸ்லி எனது ஊரே அண்ட் தென் அந்த மலையாளம் சாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அடிக்கடி பாடிட்டே இருப்பேன். நிறைய மேடைகள்ல வந்து நிறைய பேர் என்ன பாட வைப்பாங்க அந்த பாட்டு. நாங்க வந்து கேட்டே ஆகணுமே அந்த பாடல. கண்டிப்பா கண்டிப்பா. അഴലിന്റെ ആഴങ്ങളിൽ അവൾ മാഞ്ഞു പോയി, നോവിന്റെ തീരങ്ങളിൽ ഞാൻ മാത്രമായി, ഇരുൾ ജീവനെ പൊതിഞ്ഞു ചെയ്തൽ പ്രാണനിൽ നീഞ്ഞു, കിതയ്ക്കുന്നു നീ ശ്വാസമേ, അഴലിന്റെ ആഴങ്ങളിൽ അവൾ മാഞ്ഞു പോയി, നോവിന്റെ തീരങ്ങളിൽ ഞാൻ മാത്രമായി. சூப்பர். அர்த்தம் புரியல, பட் வந்து இந்த ஃபீலிங்கோட சாங் இந்த பாட்டு வந்து போன வருஷத்தோட எல்லா அவார்ட்ஸ்லயும் நான் வந்து நாமினேட் இருக்கேன். மிர்ச்சி அவார்ட்ஸ், ஸ்டேட் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட அவார்டுகளுக்கு நாமினேட் இருக்கேன் நான் ஆக்சுவலி. ஓகே, ரொம்ப ஒரு close to my heart. டச்சிங் ஆன சாங். ஓகே, சூப்பர். உங்களுடைய வாய்ஸ் வந்து எந்த ஹீரோக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியல. ஐ திங்க் மலையாளத்தில் நான் ஜாஸ்தியா பாட்டு பிருத்விராஜ் பாட்டுருக்கு. நான் ஒரு 4 to 5 மூவிஸ் பாட்டுருக்கு. தமிழ்ல தெரியல எனக்கு. சூர்யா ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆனா அவரோட படத்துல பாடுறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஓகே, பட் பாடணும்னு ஆசை இருக்கு. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அவருக்கு வாய்ஸ் செட் ஆகும்னு நினைக்கிறேன், தெரியல. கண்டிப்பா.
ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ சூர்யா சார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவருடைய மூவிஸ்லயும் பாடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரட்டும். ஓகே, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிங்கர்ஸ் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஹீரோ ஆயிடுறாங்க, இல்ல வந்து ஏதாவது ஒரு ரோல் பண்றாங்க, பெரிய ஹீரோக்கு பிரதர் கேரக்டர் அந்த மாதிரி. உங்களுக்கு ஆசை இருக்குங்களா சினிமால நடிக்கணும்? கண்டிப்பா ஆசை இல்லை எனக்கு. ஆக்சுவலி கண்டிப்பா ஆசை இல்ல. ஆசை இல்லை எனக்கு. அண்ட் நடிப்பு எனக்கு செட் ஆகாது, அது ஒரு மேட்டர். அண்ட் எனக்கு மியூசிக் தான். ஸோ எப்படியாவது ஒரு நல்ல ஒரு பெரிய பிளேபேக் சிங்கர் ஆனது என்னோட ஆசை. நான் எப்பவுமே நடிப்பு அப்படின்னு நான் யோசிச்சது கூட கிடையாது ஆக்சுவலி. ஸோ பாட்டு தான் ரொம்ப ஜாஸ்தி பாடல்கள் பாடணும் என்னோட ஆசை. ஏன் அந்த மரத்தை சுத்தி டூயட் பாட விட்டுருவாங்கன்னு பயமா? அப்படி இல்லை, எனக்கு நடிப்பு வராது. சின்ன வயசுல டிராமா இல்ல வந்து டான்ஸ் காம்படிஷன் பண்ணி டான்ஸ் எல்லாம் பண்றேன். நான் டிராமா நான் பண்ணதில்லை, இந்த மாதிரி பண்ணலாம். டான்ஸ் காம்படிஷன் நான் பண்றதுக்கு. அண்ட் டான்ஸும் ஓகே கொஞ்சம் சுமாரா தான் ஆடுவேன். உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. இப்போ சினிமால வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி எனக்கு. சிங்கர்ஸ் சொல்லணும்னா இப்போ அனிதா அண்ட் ஆலாப் ராஜு, ரீட்டா, கிரிஷ், நரேஷ், அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து நாங்கள் அடிக்கடி ஷோஸ்க்கெல்லாம் போகும்போது சந்திக்கும். அண்ட் இப்போ கனடா போயிருந்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆக்சுவலி அந்த ஒரு ட்ரிப் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம தெரிஞ்ச ஒரு கேங் கூட போகிறது வந்து எப்போவுமே நமக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கும் போனோம்னா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாருடைய கம்போசிங்ல பாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க? ஆப்வியஸ்லி ரமன் சார் அண்ட் ராஜா சார், ரெண்டு பேருக்குமே பாடுறதுக்கு எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பீமா படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரியான படங்கள்லாம் அதுக்கப்புறம்? பீமா படத்துக்கு அப்புறம் பாலைநர் படம் பண்ணாங்க, தென் முத்து பேச்சு, என்றென்றும் எல்லாமே வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் மெலடி சாங்ஸ் அந்த மாதிரி தான் நான் பாடிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட ஒரு வேர்ஸ்டாலிட்டி காமிக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு. ஏன்னா எல்லாமே மெலடி சாங்ஸ் தான் மேக்ஸிமம், இல்லைன்னா ஒரு வெஸ்டர்ன் சாங், அந்த குத்து பாட்டு, இல்லைன்னா அந்த ஒரு கிராமிய பாடல், அந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்கு எனக்கு சத்தியமா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நான் ரொம்ப ஜாஸ்தியாக பாடின பாட்டுனா கண்டிப்பாக மெலடி சாங்ஸ் தான் அது ஆக்சுவலி. ஸோ அது அந்த ஒரு இது விட்டு எனக்கு வரணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்கு. ஓகே, பட் அதுக்கான உங்களுக்கு இந்த வாய்ப்பு தேடி வரலன்னு சொல்லுங்க எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு வாய்ப்பு வந்து ஒரு பாடல் பாடிட்டோம் அப்படின்னா வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராக் பாடுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அந்த மாதிரி நீங்க போயிருக்கீங்களா? நிறைய வாட்டி போயிருக்கேன் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் இந்த நான் ஒரு சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ட்ரை பண்ணுறேன் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு. ஸோ நம்ம டெமோ ஸ்டுடியோ ரெக்கார்ட் பண்ணி நிறைய பேருக்கு முன்னாடி நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். ஆனால் எனக்கு நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பாடி வந்து பாட்டு வெளியில் வரும்போது நம்ம பாட்டு இருக்காது ஆக்சுவலி. நம்ம சாங் இருக்கு, நம்ம குரல் இருக்காது. ஒரு ஹரிஹரன் சார் இல்லைன்னா கார்த்திக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா ரொம்ப நான் வந்து வாழ்க்கை வெறுத்து நொந்து போயிருக்கு ஆக்சுவலி. ஸோ எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பா என்ன சொல்றது, மக்களுக்கு நம்ம தெரியணும் ஆக்சுவலி. நம்ம டேலண்ட் வந்து அவங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் அந்த ரியாலிட்டி ஷோ வந்தேன் நான். ஸோ அது எனக்கு வந்து பெரிய பிளாட்ஃபார்ம் அது, அந்த ரியாலிட்டி ஷோ. ஓகே, இப்போ வந்து உங்க அப்பா அம்மா வந்து எப்படி ஃபீல் பண்றாங்க? இந்த அளவுக்கு நீங்க பெரிய சிங்கரா வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னோட அப்பா வந்து இஸ் வெரி ஹாப்பி நான். ஏன்னா அவருக்கு தான் ரொம்ப ஆசையா இருந்தா ஆக்சுவலி என்ன வந்து ஒரு பிளேபேக் சிங்கரா பார்க்கணும்னு. ஸோ இப்போ வந்து இஸ் வெரி ஹாப்பி நான். அதுக்காக ஆக்சுவலி என்னை விட அவர் ரொம்ப எஃபர்ட் எடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய லீவ் எல்லாம் போட்டு அவருக்கு வந்து இஸ் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஆஃபீஸ். ஸோ கண்டிப்பாக லீவ் போட முடியாது, சொந்த நிலைமையில் இருக்கும். ஸோ லீவ் போட்டு நிறைய இடத்துக்கு கூட்டு போவாங்க. சின்ன வயசுல எனக்கு காம்படிஷன்னா என்னோட அப்பா தான் கூட, அம்மா கூட வர மாட்டேன், அப்பதான் கூட்டு போவாங்க. இங்க 3 இயர்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கும். ஏன்னா வந்து ஒரு பையனுக்கு சிங்கிங் டேலண்ட் இருக்கு, இல்ல வந்து டான்ஸ் டேலண்ட் இருக்கு, கீபோர்ட் பிளே பண்ற என்ன டேலண்ட் இருந்தாலும் வந்து கேர்ள்ஸ் வந்து செம்மையா வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி உங்களுடைய சிங்கிங் பார்த்துட்டு யாரு இம்ப்ரெஸ் ஆனாங்க? நிறைய பேர் எனக்கு ப்ரப்போசல்ஸ் வந்திருக்காங்க ஆக்சுவலி. அப்படி வந்து ப்ரப்போசல் தான் இப்போ என்னோட ஒய்ஃபா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள தவிர்த்து எப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? ரிஜெக்ட் எல்லாம் பண்ணல, பட் எனக்கு என்னமோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலி என்னால தான். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு சோஷியல் நெட்வொர்க் மூலமாக தான் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஒய்ஃப் சைட். கொஞ்சமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்படி தான் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடந்தது ஆக்சுவலி. ஐ திங்க் ஒரு 2 years ஆஃப் லவ், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். அண்ட் 2009 கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ வந்து முன்னாடி வந்து அம்மா கிட்ட காமிச்சு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாடல் வெளி வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய எஃபெக்ஷனும் சரி, உங்களுடைய அந்த சிங்கிங் கரியர்ல ஏதாச்சும் ஒண்ணு காமிக்கணும், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நான் பண்ணிருக்கேன்மா, ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட சொல்லுவீங்களா, வைஃப் கிட்ட சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் வைஃப் கிட்ட தான் சொல்லுவேன். அம்மா எங்க இல்ல கண்ணா, எனக்கு கூட இருக்கிறது அம்மா, என்னோட வைஃப் தான். பிகாஸ் என்னோட பேரண்ட்ஸ் வந்து வேற கேரளா. ஓகே. சோ ஒரு நல்ல விஷயம் நடந்தா ஃபர்ஸ்ட் தெரிய வர என்னோட வைஃப் தான் தெரிய வரும். தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் நான்.
சோ ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். பட் ஃபர்ஸ்ட் வந்து வைஃப், அடுத்த செகண்ட்ல அம்மா கிட்ட சொல்லுவீங்க. சோ இட்ஸ் லைக் ரெண்டு பேரும் எனக்கு முக்கியம் தானே, அம்மாவும் முக்கியம் வைஃப் முக்கியம். சின்ஸ் நாங்க வந்து ரெண்டு பேரும் தனியா தான் அப்படியே ஸ்டேயிங் அலோன். சோ எனக்கு நல்ல விஷயம் அதெல்லாம் கெட்ட விஷயம் இருந்தாலும் கண்டிப்பா நான் சொல்றது, நான் ஃபோன் பண்ண சொன்னதான் உண்டு அம்மாக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் வைஃப் தான் தெரியும். சோ கண்டிப்பா obviously அவர்தான் தான் சொல்லுவேன் நான். ஓகே, சூப்பர், வெரி ஆனஸ்ட். உங்களை பத்தின ஒரு சீக்ரெட் ஒண்ணு நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சற்று முன் வந்த தகவல் கூட சொல்லலாம். விசில்ல வந்து நீங்க சூப்பரா வந்து பாட்டுலாம் பாடுவீங்க, நிறைய டேலண்ட், நிறைய ஷோஸ்ல ஸ்டேஜ்ல எல்லாம் பாடிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, பண்ணலாமா இப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ்? கண்டிப்பா. ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுல இருந்து விசிலிங் ரொம்ப பிடிக்கும், நிறைய பண்ணுவேன். பட் என்னோட அப்பா எப்பவுமே சொல்ல வந்து, நீ ஏன் பாட்டு மட்டும் பண்ணாம விசிலிங் கூட ட்ரை பண்ணலாம எங்கிட்ட அப்பா நிறைய வாட்டி சொல்லிருக்காங்க. பட் அப்பா வாஸ் வெரி ஷை ஆக்சுவலி பண்றதுக்கு, பாட்டு மட்டும்தான் இருந்தது. பட் இப்பதான் நான் யோசிக்கும் போதுதான் சரி ஓகே நான் சின்ன வயசுல பண்றக்கலாம்னு எனக்கு தோணுது. இப்ப நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய விசிலிங் பண்ணுவேன் நான் பாட்டு. சோ ஓகே, உங்க வைஃப் பத்தி சொல்லும்போது என்னோட சிங்கிங் பார்த்த ஒரு ஃபேனா தான் அவங்க வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க சொன்னீங்க. பட் இப்போ வந்து நிக்கில் மேத்யூ வந்து உங்க பர்சனாலிட்டி வச்சு உங்களை பிடிக்குமா, இல்ல வந்து உங்களுடைய சிங்கிங் டேலண்ட் வச்சு உங்க வைஃப்க்கு உங்களை பிடிக்குங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி என்ன தெரிய வந்ததே வந்து என்னோட சிங்கிங் டேலண்ட் தான். பட் எப்பவுமே சிங்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஓகே, அண்ட் ஸ்டில் நிக்கில் என்ன சொல்றது, அது தெரியல, இப்படியும் தெரியல, அப்படிதான் கேட்கணும். எனக்கு நீ கேட்டிருப்பீங்களா எதனால உனக்கு என்ன பிடிச்சது? இல்ல அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னோட சிங்கிங் தான் சொல்லுவாங்க. சிங்கிங் தான் சொல்லுவாங்க. அப்ப என்ன பிடிக்காதான்னு கேட்கலாம்ல? நிறைய விஷயம் இருக்கு பிடிக்காது ஆக்சுவலி. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இன்னும் உங்க மேரேஜ் லைஃப் ரொம்ப ஜாலியா போகணும், இன்னும் உங்களுக்கு சிங்கிங் கரியர்ல வந்து இன்னும் நிறைய பட வாய்ப்புகள், நிறைய ஹிட் சாங்ஸ்லாம் நீங்க கொடுக்கணும், நீங்க எதிர்பார்த்து ஆர்வத்தோட காத்துட்டு இருக்க ஏரமான் சார் கிட்ட அந்த சீக்கிரம் உங்களுக்கு கால் வந்து நீங்க அவங்களுடைய மூவிஸ்லும் நீங்க கம்போசிங்ல பாட்டு பாடணும். இவ்வளவு நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. உங்க பிஸி ஷெட்யூல்ல நீங்க எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. நான் இன்னைக்கு இங்க உட்காந்துருக்க மெயின் ரீசன் வந்து நீங்க தான். அன்னைக்கு நீங்க வந்து கொடுத்த எனக்கு சப்போர்ட் தான். ஸோ மறுபடியும் என்னோட புது புது பாடல்களுடைய சம்பவத்தை கண்டிப்பா கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.